மஹ்ஷர் மைதானம். சில பேர்கள் அவரவர்களுடைய நன்மைகளை நினைத்து தீமைகளை நினைத்து மக்கள் எல்லாம் என்ன நிலையில் நிற்கிறோம் என்று கூட ஒருவரை சந்திக்க முடியாமல், ஒருவரை பார்க்க முடியாமல், பேச முடியாமல் திகைத்தவர்களாக நிற்பார்கள். அவர்களுடைய நன்மைகள் அங்கே வெளிப்படும், அவர்களுடைய தீமைகள் அங்கே வெளிப்படும். எப்படி வெளிப்படும், எப்படி தெரியப்படும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக இந்த உம்மத்திற்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். மறுமையில் மக்கள் செய்த நன்மைகளும் தீமைகளும் அங்கே நிறுக்கப்படும் என்று சொன்னார்கள். நிறுவையாக அது நிறுத்தப்படும் என்று நிறுக்கப்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள். ஒரு நாள் இந்த உலகத்தின் ஜோதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில் படுத்து கிடக்கிறார்கள். ஆழ்ந்த கொஞ்ச நேரம் நபிகள் நாயகம் அவர்கள் கண் உறங்குகிறார்கள். இந்த உலகத்தின் ஜோதி அவர்கள் தன்னுடைய பாசமிகு மனைவியினுடைய மடியில் படுத்து உறங்குகின்ற பொழுது அந்த பாசமிக்க மனைவி சுபஹானல்லாஹ் என்ன நினைத்தார்களோ, எது நினைத்தார்களோ தெரியவில்லை, கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. வடியப்பட்ட அந்த கண்ணீர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமிக்க முகத்தில் விழுகிறது. அருமையானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த கட்டம் எவ்வளவு பெரிய கட்டம். கணவர் தன் மடியில் படுத்திருக்க ஆசையோடு கொஞ்சுவார்கள், அன்போடு தடையிடுவார்கள், அன்போடு பார்ப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுகிறார்கள். அழுத அந்த ஆயிஷா ரலியல்லாஹுடைய கண்களிலிருந்து வந்த கண்ணீர் நபிகள் நாயகத்தினுடைய ஊமா நபியினுடைய அந்த புனிதமிக்க ஜோதியின் நிரம்பிய அந்த முகத்தில் விழுகிறது. கண்ணீர் விழுகிறது. தண்ணீர் விழப்பட்ட உடன் நபிகள் நாயகம் விழித்து பார்க்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுகிறார்கள். மாயுபிக்கி ஆயிஷா, நபிகள் நாயகம் கேட்டார்கள், ஆயிஷா என்னம்மா அழுகிற? ஒரு கணவர் படுத்திருக்கின்ற பொழுது மனைவி திடீரென்று அழுதால் கணவர் கேட்பது ஒரு நியாயம்தானே, கேட்பது தானே நல்ல பண்பாடு, அதுதானே நல்ல கணவருடைய அழகு. அந்த அடிப்படையில் அதையெல்லாம் தாண்டி ஆயிஷா நாயகத்தில் கேட்டார்கள், மாயுபிக்கி ஆயிஷா, ஆயிஷாம்மா எதுக்குமா அழுகிறீங்கன்னு கேட்டார்கள். சொன்னார்கள், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா உலகத்தில் இந்த எல்லா பெண்களுக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள், உம்முல் முஃமினீன், பெண்களுக்கெல்லாம் தாயாக திகழ்ந்தவர்கள் அன்னி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா. எத்தனை ஆயிஷாக்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள், எத்தனை ஆயிஷாக்கள் அப்படி வாழ்கிறார்கள். அருமையானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கணவரின் மணியில் படுக்க போட்டு எங்கே சிந்திக்கிறார்கள், எதை நினைக்கிறார்கள்? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மறுமை நாளில் ஹல் தذكرون அஹ்லீக்கும் யௌமல் கியாமா, மறுமை நாளில் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நினைத்து பார்ப்பீர்களா என்று கேட்கிறார்கள். ஒட்டுமொத்த சமூகத்தையே சுவர்க்கத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைத்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அன்பு நிறைந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், மறுமை நாளில் திக்கு திசை தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில், மக்கள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் சந்திக்க முடியாத அந்த நிலையில், யா ரசூலல்லாஹ் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நினைத்து பார்ப்பீர்களா? சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஆயிஷா, அந்த மஹ்ஷர் மன்றத்தில் மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டப்பட்டு நிற்கக்கூடிய அந்த நிலையில் 3 விஷயங்கள் யாரும் யாரையும் நினைத்து கூட பார்க்க முடியாது. தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதை மாத்திரம் அவருடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கும். அதில் முதலாவதாக சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்தல் மீசான்,
மக்களுடைய நன்மை தீமைகள் நிறுக்கப்படக்கூடிய அந்த இடத்தில் யாரும் யாரையும் நினைத்து பார்க்க முடியாது. மக்களுக்கு நன்மை தீமைகள் நிறுக்கப்படக்கூடிய அந்த மீசான் திராஸ், அந்த திராஸில் நன்மைகள் கடக்கப்பட வேண்டும் என்பதை மக்கள் ஒவ்வொரு பேர்களும் அதைதான் உற்று நோக்கி கொண்டிருப்பார்கள். தங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும், ஜெயம் கிடைக்க வேண்டும் என்று மக்கள் எல்லாம் அந்த திராசை பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாரும் யாரையும் பார்க்க முடியாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வரலாற்று ஒரு செய்தி, ஒரு நாள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ் மீசான் திராஸ் எனக்கு காட்டித்தான் கேட்டாங்க. உலகத்தில் காட்டித்தான் கேட்குறாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அப்படியா அப்படின்னு சொன்ன உடனே ரப்புல் ஆலமீன் கேட்டுட்டு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதனால அந்த மீசான் திராஸை அல்லாஹு தாலா காட்டி கொடுக்குகிறான். எப்படி மறுமையில் மக்களுடைய நன்மை தீமைகள் நிறுக்கப்படும் அந்த திராஸ் அல்லாஹ் உலகத்தில் காட்டுறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மட்டும் தெரியுது. எப்படி தஜல்லியத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய தூரிசா மறையில் ஒரு ஊசி அளவுக்கு அல்லாஹ் வெளிப்படுத்தினான் இல்லையா நூறானியத்தை, அது மாதிரி அதையெல்லாம் விட தாண்டி சுப்ஹானல்லாஹ் தன் தஜல்லியாத்தை வெளிப்படுத்தினான். இங்கே மீசான் திராஸ் அல்லாஹ் வெளிப்படுத்தினான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அல்லாம இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹ் ரூஹுல் பயான் இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. அவன் என்ன செய்ய காட்டி கொடுத்த உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு மயக்க முற்று கீழே விழுந்துட்டாங்க. அவ்வளவு பெரும் பிரம்மாண்டமான அந்த தட்டு, 2 தட்டும் பிரம்மாண்டமாக இருக்குது. சொல்ல போனா மேற்கிலிருந்து கிழக்கு வரைக்கும் அவ்வளவு பிரம்மாண்டமான தட்டு. அந்த தட்டு மயக்க முற்று கீழே விழுந்து கொஞ்ச நேரம் மயக்கம் தெளிஞ்சு அதுக்கு பிறகு ரப்பிட்ட கேட்டாங்க, யா ரப்பி இறைவா, இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான தட்டில் எப்படி நன்மைகளை கொண்டு நிரப்ப முடியும்? உலகத்தில் மக்கள் நன்மைகளை நிரப்புறது பாவம் நிரப்பமாக இருக்கும்போது தெரியுது, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான தட்டில் நன்மைகளை கொண்டு எப்படி நிரப்ப முடியும்னு கேட்குறாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்போ அல்லாஹ் சொன்னா, சுப்ஹானல்லாஹ், ரப்பி எவ்வளவு பெரிய கருணையானன், அவன் கிருபை உள்ளவங்க, அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக. அவன் கருணையுள்ள ரஹ்மான், ரமலான் அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக. இது யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவருடைய அருளை நம் எல்லோருக்கும் சொல்லித்தருள்வானாக. அவர் ரப்பு சொன்னா, இதா அஹப்பன் அபது, நான் ஒரு அடியானை புரிந்து கொண்டான் அவனை பிரமாண்டமான அந்த தட்டில் எப்படி நிரப்ப முடியும் கேட்குறீங்க? ஒரு அடியானை நான் பொருந்துக்கிட்டேன்னு சொன்னால், ஒரு பேரித்தம் வளத்தினுடைய கொட்டை அளவு விதை அளவு இருந்தால் கூட, அந்த நன்மை இருந்தால் கூட அதை கொண்டு நான் நிரப்பிவிடுவேன்னு சொல்கிறான். தான் நிரப்பமாக ஆக்கி விடுவேன். என்னுடைய திருப்தி, என்னுடைய பொருத்தம் இருக்குமையானால் அந்த பேரித்தம் வளத்தினுடைய சிறு அளவுண்டான நன்மைகள் இருக்குமையானால் நிரப்பமாக ஆக்கி விடுவேன் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு சொன்னாள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டும். எனவே அருமையானவர்களே, அந்த பிரம்மாண்டமான தட்டில் அல்லாஹ்வின் பொருத்தத்தோடு நன்மைகள் நெருக்கப்பட்டு நிரப்பமாக இருக்குமையானால் அவன் வெற்றி அடைவான். அப்படிப்பட்ட ஒரு இடம், மக்கள் எல்லோரும் நன்மையை கணக்க செய்ய வேண்டும் என்று திகைத்து அதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரம்தான் மீசான் திராஸ், அந்த நன்மை தீமைகள் நிர்ணயிக்கப்படக்கூடிய இடம். அந்த இடத்தில் யாரும் யாரையும் நினைத்து பார்க்க முடியாது என்று அன்னி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அருமையானவர்களே, நாம் யோசிக்க வேண்டும். அந்த நன்மை தீமைகள் நிறுக்கப்படக்கூடிய அந்த தட்டை நாம் எப்படி நிரப்பப் போகிறோம்? அல்லாஹ் நமக்கு நிரப்பமாக்கி தந்தருள்வானாக.